ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் சித்ராஸ் ஹோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஃப்ரைட் ரைஸ் தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். பசங்க வாரத்துக்கு ஒரு தடவையாச்சும் ஃப்ரைட் ரைஸ் வேணும்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அடிக்கடி நம்ம கடையில் வாங்கி கொடுக்க மாட்டேன். வீட்டிலேயே இந்த மாதிரி சிம்பிளாக ரெடி பண்ணிடுவேன். என்னோடய ஸ்டைலில் மசாலா யூஸ் பண்ணியே பார்த்திங்கன்னா வீட்டிலையே நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரியே இல்லாமல் இருந்தாலும் ஒரு முக்கால்வாசி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வர்ற மாதிரியே ரெடி பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பெரிய வெங்காயம், பூண்டு எல்லாமே குட்டி குட்டியாக இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், தக்காளி எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வதக்கி வந்தோடனே வெங்காயம் போட்டுட்டு இப்போ முட்டையும் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் முட்டை போடுங்க. நான் இன்றைக்கி 5 முட்டை அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விட்டுட்டு முட்டை வதக்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா சீரகத்தூள், சோம்புத்தூள் சேர்த்துட்டு இப்போ கறி மசாலாவும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இது கூடவே சோயா சாஸ் சேர்த்துட்டு நல்லா உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ ஒரு 150 கிராம் அளவுக்கு ஃப்ரைடு சிக்கன் வெளியே வாங்கியாச்சு. ஸோ வீட்டில் செய்கிறதுக்கு டைம் இல்லை, நைட் லேட் ஆயிடுச்சு. வாங்கிட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு சாதத்துக்கு கூட பரட்டி எடுத்திங்கன்னா சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இதுக்கு நீங்கள் பாஸ்மதியிலே செஞ்சிங்கன்னா பசங்க கடையிலே இருந்த மாதிரியே சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.